ஓம் நமச்சிவாயம். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டுலேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து வசதிகள் உள்ளன. ஆடி மாதத்தில் செங்கல்பட்டிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இக்கோயில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாலாற்றங்கரையில் இக்கோயில் மிகவும் அழகாக அமைந்துள்ளது. இந்த கோயிலுடைய மூலவர் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என்கிற சப்த கன்னிகள். இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் வேப்பமரம், ஸ்தல தீர்த்தம் பாலாறு. இக்கோயிலில் சப்த கன்னிகள் சுயம்புவாய் அருள் புரிகின்றனர். மூலவருக்கு மேலே கூரையோ கோபுரமோ இல்லை, வானமே கூரையாய் காட்சி தருகின்றனர். இந்த கோயில் காலை 9:15 மணிக்கு திறக்கப்படுகிறது. சப்த கன்னிகள் மாலையில் உலா வருவதாக ஐதீகம். எனவே கோயில் மாலை 5 மணிக்கு மூடப்படுகிறது. அதற்கு மேல் கோயிலுக்குள் யாருக்கும் அனுமதி இல்லை. எண்ணிலடங்கா பக்தர்களுக்கு சப்த கன்னிகள் குலதெய்வமாக உள்ளனர். இக்கோயிலில் எல்லா நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இங்கே இருக்கும் பாலாற்றங்கரையில் குளித்துவிட்டு மொட்டை எடுத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றனர். இக்கோவிலை சுற்றி நிறைய கடைகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்துள்ளன. இக்கோயிலின் எதிரே நாகலிங்க மரம், வேப்பமரம், புளிய மரம், அரச மரம் ஆகிய 4 மரங்களும் பின்னி பிணைந்து ஒரே மரமாய் வளர்கிறது. வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இது உள்ளது. இக்கோயிலில் காவல் தெய்வமாக வேங்கை உள்ளார். உள்ளே நுழையும் போது வேங்கையை வணங்கிவிட்டு தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். இப்போ கோயிலுடைய வரலாறு பார்க்கலாம். சிவபெருமான் அந்தகாசுரன் என்னும் அரக்கனுடன் போர் புரிந்தார். அப்பொழுது அந்தகாசுரன் உடலிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்திலிருந்து அசுரர்கள் தோன்றிக்கொண்டே இருந்தனர். அவர்களின் இரத்தம் நிலத்தில் விழாமல் தடுக்கவும் அவர்களை அழுக்கும் பொருட்டும் சிவபெருமான் யோகேஸ்வரி என்னும் சக்தியை தோற்றுவித்தார். யோகேஸ்வரி மகேஸ்வரி என்ற சக்தியை உருவாக்கினார். மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியையும், இந்திரன் தன் அம்சமாக இந்திராணியையும், முருகன் தன் அம்சமாக கௌமாரியையும், விஷ்ணு பகவான் தன் அம்சமாக வைஷ்ணவியையும், இந்திரன் தனது அம்சமாக இந்திராணியையும், வராகமூர்த்தி தன் அம்சமாக வராகியையும், யமன் தன் அம்சமாக சாமுண்டியையும் அசுரர்களை அழிப்பதற்காக படைத்து அருளினர் என்று வராக புராணம் கூறுகிறது. கம்ப நிசம்ப என்ற அரக்கர்களை அழிக்க அம்பிகை போர் புரிந்தபோது அவளுக்கு உதவியாக இத்தேவியர்கள் அரக்கர்களை அழித்தனர் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. காளிதாசனின் குமார சம்பவம் என்ற காவியத்தில் சப்த கன்னியர் சிவபெருமானின் பணிப்பெண்டீர் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர்களுக்கு இன்னொரு வரலாறும் உண்டு. சண்ட முண்டர் என்ற அரக்கன்கள் கருவில் உருவாகாத பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு உண்டாக வேண்டும் என்று பிரம்மாவிடம் வரம் பெற்றிருந்தனர். இதனால் தேவர்களும் முனிவர்களும் அரக்கர்களால் துன்பப்படுத்தப்பட்டனர். அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்ற காந்தியான முனிவரையே கொடுமை செய்ய துணிந்த நிலையில் பராசக்தி கொதித்தெழுந்து அசுரர் படையை அழைக்க கிளம்பினார். அப்போது அசுரர் கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து 7 கன்னியர்களை உருவாக்கினார். சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாக்கி அசுரர் கூட்டத்தை அழித்தார். பின்பு சிவபெருமான் இவர்களை பூலோகம் சென்று மக்களை காக்குமாறு வீரபத்ரனின் துணையோடு அனுப்பி வைத்தார். பின்னர் அவ்வாறு சப்த கன்னிகளும் பூலோகத்தில் மணப்பாக்கத்தில் சுயம்புவாய் காட்சி தந்து மக்களுக்கு அருள் புரிகின்றனர். இப்போது சப்த கன்னிகளோட சிறப்பை பார்க்கலாம். பிராமி, இவள் பிரம்மனின் சக்தி பிராமி எனப்படுகிறாள். 4 கரங்களும் 1 முகத்தையும் உடையவள். முன் 2 கரங்களை அபயவரதமாகவும் பின் 2 கரங்களில் கண்டி ஸ்படிக மாலைகளை உடையவள். வெண்ணிற ஆடை அணிந்தவள். அன்ன வாகனத்தின் மேல் அமர்ந்தவள். பிரம்மனின் அம்சமானதால் சிருஷ்டிக்கு அதிபதியானவள். எனவே இவளை வணங்கினால் குழந்தை பேறு கிட்டும். மேலும் கலைகளில் அதிதேவதையாதலால் கலைஞானம் கிட்டும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். இரண்டாவது மகேஸ்வரி.
ஈஸ்வரனின் அம்சமானவள் மகேஸ்வரி. ஒரு முகமும் 3 கண்களும் 4 கரங்களும் உடையவள். முன் 2 கரங்களை அபயவரதமாகவும் பின் 2 கரங்களில் மானையும் மழுவையும் ஏந்தி இருப்பாள். செவ்வண்ணம் உடையவள். இடப வாகனத்தின் மேல் அமர்ந்திருப்பாள். சர்வ மங்களங்களையும் தருபவள். தர்மத்தின் திருவுருவாய் அமைந்தவள். தன்னை வழிபடுபவர்களுக்கு பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் தருபவள். 3வது கௌமாரி. இவள் முருகப்பெருமானவன் அம்சமானவள். ஒரு முகமும் 2 கண்களும் 4 கரங்களும் உடையவள். கீழ் 2 கரங்களில் வரத அபயமாகவும் மேல் 2 கைகளில் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களை தாங்கி நிற்கிறாள். நீல நிற மேனியினை உடையவள். மயில் மீது அமர்ந்திருப்பாள். இவளை வணங்கினால் பெரும் பதவி அடையலாம். 4வது வைஷ்ணவி. இவள் விஷ்ணுவின் அம்சமாவாள். மகாலட்சுமியின் அவதாரம். ஒரு முகமும் 2 கண்களும் 4 கரங்களும் உடையவள். கீழ் 2 இடவலக்கரத்தை அபயவரதமாகவும் மேல் வலக்கரத்தில் சக்கரமும் இடக்கரத்தில் சங்கும் கொண்டவள். இவள் காப்பு கடவுள் ஆவாள். இவளை வழிபட்டால் நம்மை காத்து நம் மனோரதங்களை பூர்த்தி செய்வாள். 5வது வராகி. விஷ்ணுவின் தசாவதாரங்களில் வராக அவதாரத்தின் அம்சமாக அவதரித்தவள். பன்றி முகமும் 4 கரங்களும் உடையவள். கீழ் 2 கரங்களை அபயவரதமாகவும் மேல் வலக்கரத்தில் தண்டமும் இடக்கரத்தில் கலப்பையும் கொண்டவள். கருப்பு நிற ஆடையை உடுத்தியிருப்பாள். கிரீட மகுடம் தரித்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பாள். இவளை வழிபட்டால் எதிரிகளை அழித்து வெற்றி பெறலாம். 6வது இந்திராணி. இவள் இந்திரனின் சக்தி மகேந்திரி என்றும் ஐந்திரி என்றும் அழைக்கப்படுவாள். ஒரு முகமும் 4 கரங்களும் உடையவள். கீழ் 2 கரங்களில் அபயவரதமாகவும் மேல் வலக்கையில் சக்தியையும் இடக்கையில் அம்பையும் ஆயுதமாக கொண்டு காட்சி தருவாள். இரத்தின கிரீடம் அணிந்திருப்பாள். வெள்ளை யானை மீது வலம் வருவாள். இவள் தேவலோகர் அரசி. இவளை வணங்கினால் அரச சம்பத்தெல்லாம் கிடைக்கும் என லகுஸ்துதி ஸ்லோகம் கூறுகிறது. இவளை வழிபட்டால் சொத்து சுகம் சேரும், உயர்ந்த பதவிகளை அடையலாம். சாமுண்டி. இவள் சண்டியின் அம்சமாவாள். ஒரு தலையும் 4 கரமும் 3 நேத்திரங்களையும் உடையவள். கோரை பற்களும் கருப்பான மெனியையும் உடையவள். புலித்தோலை உடுத்தி முண்டமாலை அணிந்திருப்பாள். கீழ் வலக்கரத்தில் முத்தலை சுருமும் இடக்கையில் முண்டமும் கொண்டிருப்பாள். மேல் வலக்கரத்தில் கத்தியும் இடக்கரத்தில் கபாலமும் ஏந்தியிருப்பாள். இவள் வெற்றி தேவதை. எதிரிகளை வெற்றி கொள்ள, எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள இவளை வழிபட வேண்டும். குலதெய்வம் யாரென்று தெரியாதவர்கள் அனைத்து தெய்வங்களின் அம்சமாக இருக்கும் சப்த கன்னிகளை வழிபடலாம் என கூறுகின்றனர். பல்லவர் ஆட்சி காலத்தில் சப்த மாதர் வழிபாடு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பல்லவ மன்னன் ராஜராஜ சிம்மன் கட்டிய காஞ்சிபுரம் கைலாசநாதர் கலைக்கோயிலில் சப்த மாதர்கள் திருமேனிகள் படைக்கப்பட்டன. சோழர்கள் ஆட்சியில் எழுப்பப்பட்ட கற்கோவில்களில் அட்ட பரிவார மூர்த்திகளுக்குள் ஒன்றாக சப்த கன்னியர் திருமேனிகள் எழுந்து அருள் வைக்கப்பட்டன. பாண்டிய பேரரசர்களும் சோழர்களின் வழக்கினையே பின்பற்றினர். நம் முன்னோர்கள் சங்க காலம் தொட்டு சப்த கன்னியர் வழிபாட்டை செய்து வருகின்றனர். பல இடங்களில் 7 செங்கலை வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து பொங்கலிட்டு படையல் வைத்து வழிபாடு செய்வது இன்றும் கிராமங்களில் ஆற்றங்கரையோரமோ ஏரி மற்றும் குளங்களில் கரைகளிலோ ஊரின் எல்லையிலோ காணலாம். விதை நெல்லை வைத்து சப்த கன்னியர் வழிபாடு செய்வது ஐதீகம். ரிக் வேதம், மார்க்கண்டேய புராணம், காளிதாசரின் குமார சம்பவம், விஷ்ணு தாமோதரத்து புராணம், தேவி பாகவதம் போன்றவற்றில் சப்த கன்னியரின் வழிபாடுகள் பற்றி கூறப்பட்டுள்ளன. தாய் தெய்வ வழிபாடு மிகவும் பழமையான வழிபாடாகும். இதுவே பின்னாளில் கொற்றவை வழிபாடாக தமிழ்நாட்டில் நிலை பெற்றது. 50 காப்பியங்களில் காடு கிழால் என்று சப்த கன்னியர் வழிபாடு பேசப்படுகின்றது. இக்கோயிலில் வழிபாடு செய்து சுமங்கலிக்கு மங்கள பொருட்களை வழங்கினால் நம் சந்ததி சிறக்கும் என்று, தாலிபாகியம் நிலைக்கும் என்றும், வம்சம் தலைக்கும் என்றும் பக்தர்கள் சிலிர்ப்புடன் தெரிவிக்கின்றனர். இக்கோயிலின் அருகே சின்ன கன்னியம்மன் கோயில் உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் அங்கும் சென்று வழிபாடு செய்கின்றனர்.
ஆடி மாதம் முழுக்க இக்கோவிலில் விழாக்கள் நடைபெறுகின்றன. ஆடி மாதம் கூழூற்றுதல் மற்றும் தீமிதி திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். குடும்பமாக வந்து மொட்டையடித்து பொங்கலிட்டு ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபாடு செய்து தனது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இவ்வளவு சிறப்புமிக்க மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு சென்று சப்த கன்னியரை வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெற கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய்.